இன்றைய வேத வார்த்தை யாத்திராகமம் 13:22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து சிவந்த சமுத்திரத்தின் மறுகரையை அடைந்தவுடனே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு முன் செல்ல ஆரம்பித்தது. கர்த்தர் அவர்களோடே கூட நடக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக மேகஸ்தம்பம் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். மேகஸ்தம்பம் தேவனுடைய மகிமையை அவர்கள் காணும்படி செய்தது. அவர்களை வழி நடத்தினது. அவர்கள் மேகஸ்தம்பத்தை பார்க்கும்போது சந்தோஷப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை வழிநடத்தும்படியாக கர்த்தர் நமக்காக முன் செல்கிறார். அவர் நமக்கு முன் சென்று எல்லா தடைகளையும் மாற்றி கோணலானவைகளை செவையாக்குறவராக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் இரவையும் உண்டாக்கினார், பகலையும் உண்டாக்கினார். நம்மை பகலிலும் இரவிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேகஸ்தம்பமும் விலகி போகவில்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாம் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய அடைக்கலத்திலே நாம் இருக்கும்போது அவரே நமக்கு அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை மரண பரியந்தமும் வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தீங்குக்கும் நம்மை காப்பார்.